ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இருங்க, ஸ்லிப் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி ஒரு பாலக் பரோட்டா சூப்பராக இருக்கும். இந்த பாலக் பரோட்டா நான் இங்கே டெல்லியில் செஞ்சு இது ஃபாரின் வரையும் எடுத்துகிட்டு போவாங்க. 3 monthsக்கு 30 பீசஸ் பேக் பண்ணி இங்கேருந்து அனுப்பிட்டுருக்கேன். அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இதில் போகிற இன்க்ரீடியன்ட் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ரொம்ப ஹெல்த்தான ரெசிபியும் செய்யும். இதில் சுத்தமாக தண்ணி சேர்க்காத சூப்பரான ஒரு பாலக் பரோட்டா பண்ணலாம் வாங்க. ரெசிப்பிலே என்னென்ன இன்க்ரீடியன்ட் வேணும்னு நான் கொடுத்துருக்கேன். வேணும்லாம் சொல்கிறேன். பாலக் சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு பசலைக்கீரையை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பசலைக்கீரை பாலாக்கு நல்லா கட் பண்ணிவிட்டு சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு மண் இல்லாத நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய். சப்போஸ் நீங்கள் இது பரோட்டா பண்ணி ஸ்டோர் பண்ணுறீங்க, ஃப்ரிட்ஜு இல்லை ட்ராவலில் எடுத்து போகிறீங்கன்னா கண்டிப்பாக வெங்காயம் போடாதீங்க. வெங்காயம் போட்டிங்கன்னா சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது ஓமம், அஜ்வைன். அடுத்தது எள்ளு யாரும் போட மாட்டாங்க. ஆனால் எள்ளு போட்டால் நல்லாயிருக்கும், சூப்பராகவும் இருக்கும். எள்ளும் போடலாம், தேங்காயும் போடலாம். ட்ரை தேங்காய், காஞ்ச தேங்காய் போடலாம். கொஞ்சம் மிர்ச்சி பவுட்ரு, சில்லி பவுட்ரு, அப்புறம் மல்லி பவுட்ரு போட்டுக்கிட்டு உப்பு. இப்போ ஒரு டிப்ஸுங்க, இதை உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 15 minutes 10 minutes ரெஸ்ட்டு வச்சுருங்க. அப்படியே கவர் பண்ணி வச்சுருங்க. இது என்ன ஆகுன்னா இந்த வெங்காயம் அப்புறம் பாலாக், அதான் பசலைக்கீரை, இதிலேருந்து தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரும். ஸோ இது என்ன ஆகுன்னா நம்ம கோதுமை மாவு போட்டு மேஷ் பண்ணும்போது அப்படியே இதில் வெறும் துளி கூட தண்ணி ஊற்ற தேவையில்லை. அதே இருக்கிற அந்த வெட்னஸே சூப்பராக இருக்கும். அதுலேயே நம்ம கோதுமை மாவு அருமையாக பண்ணிக்கலாம். மாவு சப்பாத்தி பதத்துக்கு முதலையே மாவு குத்திக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பாருங்கள், இது எந்த அளவுக்கு வெட்னஸாக இருக்குது பாருங்கள். இதுலேயே மாவு நான் இது ஒரு 4 பரோட்டாக்கு தேவையானது நான் பண்ணியிருக்கேன். இப்போ கோதுமை மாவு போட்டுடலாம். இது கோதுமை மாவு இங்கே அரைச்சி எடுத்து யூஸ் பண்ணுறது. ஒரு ப்ளைன் கோதுமை மாவு தான் போட்டிருப்பேன், வேறு எதுவும் மிக்சிங்லாம் இல்லை. அடுத்தது இது குழந்தைங்களுக்கு பண்ணுறதுனால பட்டர் மெல்ட் பண்ணி ஊற்றிக்கிட்டேன். இல்லைனாலும் வீட்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆலிவ் ஆயில் இல்லைனா ரிஃபைண்ட் ஆயில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் அதுவும். அடுத்தது மாவு குத்திட்டேன். இது மாவு குத்திட்டு ஒரு 5 minutes வச்சுட்டு அடுத்து சின்ன உருண்டியாக கோலி மாதிரியாக உருட்டிக்கிட்டு எலுமிச்சம்பழம் சைஸ் இது பண்ணி எடுத்துக்கிட்டு நான் இன்றைக்கி ட்ரையாங்கிள் அந்த போல் மாடலில் இன்றைக்கி பரோட்டா பண்ணுறேன் பாருங்கள். அடுத்தது இப்போ எண்ணெய் தடவிக்கிறேன். எண்ணெய் எதுக்குன்னா, இப்போ சப்போஸ் மேலே கிறிஸ்பியாக வரும், ஆனால் இன்சைடு வேகிறதுக்காக எண்ணெய் ஊற்றினீங்கன்னா நீங்கள் திருப்பி போடும் போதும் பரோட்டா உள்ளேயும் ஒரு லேயராக சூப்பராக வெந்திருக்கும். இப்போ மாவு நல்லா உருட்டியாச்சு. இங்கே பாருங்கள், ட்ரையாங்கிளில் இப்போ எடுத்து போட்டு தவாவும் சூடாக இருக்கு. நார்மல் பரோட்டா தவா அது. இப்போ போட்டு இங்கே பாருங்கள், ஒன் சைடு போட்டோன்னே அடுத்தது திருப்பிட்டு லைட்டாக எண்ணெய் போட்டு திருப்பிட்டு இன்னும் எல்லாம் ஸ்லோவில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கம் போட்டு எடுத்தால் பரோட்டா, சூப்பரான பரோட்டா ரெடி. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.